அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. பேரழிவு தரும் போரினால் கொல்லப்படும் குழந்தைகள். கொல்லப்படும் ஒவ்வொரு குழந்தையும் ஈடு செய்ய முடியாத இழப்பு. கடந்த 700 நாட்களுக்கும் மேலாக காசாவின் குழந்தைகள் ஒரு பேரழிவு தரும் போரில் கொல்லப்பட்டு வருகின்றனர். பலர் காயமுற்றுள்ளனர் மற்றும் இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும் நமது பொதுவான மனிதகுலத்திற்கு அவமானமான இச்செயல் மிகவும் வருத்தத்திற்குரியது என்றும் எடுத்துரைத்துள்ளது யூனிசெஃப் பன்னாட்டு குழந்தைகள் நல அமைப்பு. அக்டோபர் 8 புதன்கிழமை வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ள யூனிசெஃப் அமைப்பானது காசா நகரம் மற்றும் காசா பகுதியின் பிற பகுதிகள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்கின்றன என்றும் இது தொடர உலகம் அனுமதிக்க முடியாது மற்றும் அனுமதிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் குறைந்தது 1000 புதிதாக பிறந்த குழந்தைகள் உட்பட காசா பகுதி முழுவதும் அதிர்ச்சியூட்டும் 64,000 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது ஊனமுற்றுள்ளனர் என்றும் தடுக்கக்கூடிய நோய்களால் இன்னும் அதிகமானோர் இறந்துள்ளனர் அல்லது இடிபாடுகளுக்குள் புதைக்கப்பட்டுள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. காசா நகரில் பஞ்சம் நீடிக்கிறது மற்றும் தெற்கு நோக்கி பரவி வருகிறது என்றும் அங்கு குழந்தைகள் ஏற்கனவே மோசமான நிலையில் வாழ்கின்றனர். குறிப்பாக குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாடு நெருக்கடி மோசமாக உள்ளது. போதுமான உணவு இல்லாமல் பல மாதங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு நிரந்தர சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன என்றும் தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தத்திற்கான தேவை இதைவிட அவசரமானது என்றும் இஸ்ரேலிய ஷெல் தாக்குதல்கள் காசா நகரம் மற்றும் பிற நகரங்களை தொடர்ந்து தாக்குவதால் குறைந்தது 14 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளது. காசாவிலும் பிராந்தியத்திலும் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதிக்கான பாதையை நிறுவுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் யூனிசெஃப் வரவேற்கிறது என்றும் எந்தவொரு திட்டமும் போர் நிறுத்தம், பணயக்கைதிகளை விடுவித்தல் மற்றும் அனைத்து காசா மக்களுக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கும் மிகவும் தேவையான அளவில் மனிதாபிமான உதவிகளை கிடைக்கக்கூடிய அனைத்து கடவைகள் மற்றும் பாதைகள் வழியாக பாதுகாப்பாகவும் விரைவாகவும் தடையின்றியும் கொண்டு செல்வதற்கு வழிவகுக்கும் என்றும் கூறியுள்ளது. கொல்லப்படும் ஒவ்வொரு குழந்தையும் ஈடு செய்ய முடியாத இழப்பு. எனவே காசாவின் அனைத்து குழந்தைகளுக்காகவும் இந்த போர் இப்போது முடிவுக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி தனது அறிக்கையினை நிறைவு செய்துள்ளது யூனிசெஃப் பன்னாட்டு குழந்தைகள் நல அமைப்பு. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.